हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். என்னட்டே இது? ஏம்மா, உனக்கு விளையாடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் கிடைச்சதா? நீ அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுமா. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்ககிட்ட சொல்லு. பாப்பா, உன் பென்சில் பாக்ஸ் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா? இல்ல அங்கிள், நான் சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என்னை உள்ள விடுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். சார், என்ன சார் இந்த பொண்ணு சொன்னா கேட்க மாட்டேங்குது, இப்போ என்ன பண்றது? சார், குழந்தைங்க கிட்ட பக்குவமா சொன்னா தான் புரியும். இத பாருமா, சமத்து பிள்ளையா, இங்க இருந்து போயிடு. என்ன மேடம்க்கு தெரிஞ்சா எங்களெல்லாம் திட்டுவாங்க. சாரி மேடம், குழந்தை தெரியாம உள்ள ஓடி வந்துருச்சு. பாப்பா, இங்கெல்லாம் வரக்கூடாது. நல்ல வா 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 வா. இருங்க இருங்க ஏட்டையா. பாப்பா வா இங்க. உங்க பேர் என்ன? என் பேரு வேலுநாச்சியார். நல்ல வீரமான பேர் வச்சிருக்காங்களே. சரி, எதுக்காக இப்ப இங்க வந்த? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் மேடத்தை பார்க்கணும். அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏட்டையா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றது சின்ன குழந்தையா இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்த கூடாது. இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு எதிரான வயலன்ஸ் நடக்கிறது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாரி மேடம். சரி போங்க. எஸ் மேடம். பாப்பா, நான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரி. சொல்லுங்க, நீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என் டாடி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். என்னது, உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ஏன், அவர் என்ன பிரச்சனை பண்றாரு? என் டாடி தன குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தகராறு பண்றாரு மேடம். அவர் குடிச்சிட்டு வந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேடம். பாவம், என் மம்மியை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால என்னால எதுவுமே செய்ய முடியல. அதான் டாடி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன் மேடம். என் மம்மிய டாடி கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். மம்மி பாவம் மேடம். சரி சரி, அழாதீங்க. இனிமே உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பாவையும் நான் கண்டிக்கிறேன். சரி வாங்க, உங்க வீட்டை காட்டுங்க. வாங்க. ஏன் சார், இந்த குழந்தைய விளையாட்டு குழந்தைய தானே பார்த்தோம். ஏசி மேடம் தான் அந்த குழந்தையோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டு ஆக்ஷன் எடுக்க போறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க கிரேட் சார். இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுக்க போறியா இல்ல அடி வாங்கிய சாக போறியா சொல்றீ? இங்க பாரியா, என் உசைய போனாலும் சரி, இந்த வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சது பத்தாதுன்னு இந்த வீட்டையும் குடிச்சு அழிக்கலான்னு பாக்குறியா? என் பொண்ணுக்கிட்ட விட்டுட்டு போற ஒரே சொத்து இந்த வீடு மட்டும்தான். அது உன் கண்ணை உறுத்துதா? ஒரு அப்பனா இருந்த நீ அவளுக்கு எதுவுமே செய்யாட்டியும் என் அம்மா எனக்கு எழுதி கொடுத்த இந்த வீட்டையாவது விட்டு வையா, நீ நல்லா இருப்ப. என் பொண்ணோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிறாதயா. என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்டே. இப்ப இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி தர போறியா இல்ல என் கையாலேயே சாகுறியாடி? இங்க பாரியா, என் உசரே போனாலும் சரி, இந்த வீட்டை மட்டும் எழுதி கொடுக்கவே மாட்டேன். அப்படியா? உன்கிட்ட எப்படி எழுதி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டி. இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? இப்ப கையெழுத்து போறியா இல்ல சாகுறியா? உன்னெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்டா. என்ன கொன்னுடு, ஆனா இந்த வீடு மட்டும் கிடைக்காது. ஏன்னா இந்த வீட்டை என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். செத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏய், அப்படின்னா என்ன ஏமாத்திட்டியா? இப்போ உன் குழந்தை எங்கடி? அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என் குழந்தைய நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கேன். உங்ககிட்ட இருந்து அவளுக்கு பாதுகாப்பு வேணாமா? அதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கேன்.
மேடம் எங்க வீடு. வா